கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு குணநலங்களை கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவராக. இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ராமர் பிறந்திருக்கார். அது பின்னால் சொல்கிறேன். இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் கலையெல்லாம் என பேசுவீங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் எடுத்துக்காட்ட தெரியுங்க. ஒரு 10 பேர் இருந்தால் கூட அவங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் நிற்கும்போது அது ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க. சும்மா இல்லை, ஒரு ஆட்டோ சங்கத்தில் ஒருத்தர் இருக்கார், கடகராசிக்காரர். அவர் தான் அந்த சங்கத்தை வழிநடத்துகிற மாதிரி ஒரு இதை தோணும். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும், எந்த கூட்டத்தில் இருந்தாலும், எந்த சங்கத்தில் இருந்தாலும் அந்த கடகராசி இருக்கவர் ஒரு மதிக்கப்படுவார். மற்றவங்கனாலும் மதிக்கப்படுவார். அதை டாமினேட் பண்ணி நிற்பீங்கன்னு வைங்களேன். நண்பர்கள் கொஞ்சம் எல்லாருமே உங்களே பார்ப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கும் போவீங்க, மேல்நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு வருவீங்க. ஸ்டடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நண்டு மாதிரி தான். நண்டு தரையிலையும் இருக்கும், கடலுக்குள்ளேயும் தெரியும். தரைக்கும் கடலுக்குள்ளேயும் தெரியும், தரைக்கும் வரும், பொந்துக்குள்ளேயும் இருக்கும். அது எப்படி ஒரு இடத்துல இருக்காதோ அது மாதிரி நீங்களும் கடகலன்னு இருப்பிய. கடகடன் அங்கே தெரிவிய, இங்கே தெரிவிய. நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்பதில் உங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது. அதனால அரசியலுக்கு வருவிய. பொய் பொருட்டெல்லாம் சொல்ல தயாராக இருப்பிய. வக்கீலாக பெரும்பாலும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சரியான ராசி. நீங்கள் பொய்யை கூட கூறி, பொய்யை கூட சொல்லி காசாக்குவீங்க. அதுதான் பெரிய விஷயம். பொய் பேசுகிறீங்களா உண்மை பேசுகிறீங்களேன்னு தெரியாது. யாரை வேணாலும் முதுகில் தட்டி கொடுத்து பேசுவீங்க. பெரிய ஆளுகளையும் சமுதாயத்தில் சிறிய ஆளுகளாக இருக்கவங்கல்ல, ஏழைகள், சில தொழிலாளர்கள், அவங்கள்ட்டையும் நல்லா தட்டி கொடுத்து பேசுவீங்க. ஒத்துமை சந்தோஷமாக சமமாக காட்டுற மாதிரி காட்டிக்கிறீங்க. பெரிய ஆளுடைய தொடர்பும் வச்சுருப்பீங்க. பெரிய குடும்பத்திலேருந்தும் பிறந்து வருவீங்க. சொத்துச்சோமெல்லாம் இருக்கும், அது எல்லாம் குறைச்சிருக்காது. ஒருவேளை சொத்துச்சோங்கள் இல்லைன்னாலும் சம்பாதிச்சுவீங்க. சம்பாதிச்சுவீங்க. அதை இப்போ விற்கவும் தயங்க மாட்டீங்க. இந்த தொழில் பண்ணுவீங்க, இந்த தொழில் பண்ணுவீங்க. வாழ்க்கையை ரசிப்பீங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் குடும்பத்தை மட்டும்தான் உங்களுடைய பாயிண்ட். அங்கே தான் இருக்கும். மனைவி, குழந்தைகள், அது மட்டும் இல்லை, பெரிய குடும்பத்துலேயும் இருக்கணும்னு நினைப்பீங்க. சொந்த ஜோத்தை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. மனசில் என்ன நினைக்கிறேன்னு தெரியாது. எல்லாட்டையும் சிறப்பாக நடந்துக்கிறீங்க. ஆனால் உண்மையான பாசம் உங்கள் நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ வச்சிருக்கிறான்னு உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அழகாக பேசுவீங்க. எல்லாரையும் அனுசரித்து போகிறதுனால உங்களை மனசை புரிஞ்சுக்கிற முடியாது. அகட விடமெல்லாம் நல்லா உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிவன் டேக் பாலிசி மாதிரி நடந்துக்கிறீங்க. வாங்குவிய, அதே மாதிரி கொடுப்பிய. அந்த அனுசரணையில், பேச்சு திறமையில் எல்லாரையும் கையில் வச்சுருவீங்க. அதே மாதிரி கடகராசியை பொறுத்தவரை என்ன பெரிய ஒரே ஒரு பாடல் முனிவர்கள் பாடியிருக்காங்கன்னா, பாட படிக்க தேட சுவிக்க, பாட படிக்க தேட சுவிக்க கற்கடத்தி கொண்டோ மற்று என்று முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. படிப்பிய, தேடுவிய, சொத்து தேடுவிய, சுவிக்க சந்தோஷம், அதை அனுபவிப்பிய. இதிலெல்லாம் பாட்டு வரும், கவிதையெல்லாம் வரும் சிலருக்கு. அதில் அந்த அளவுக்கு வேறு எந்த ராசிக்கும் இல்லைங்கிற மாதிரியே சொல்கிறான். ரியல் எஸ்டேட் தொழிலெலாம் பண்ணுவீங்க. அது போனீங்கன்னா கொடியேட்டி பறப்பீங்க. அதுக்கு காரணம் வாய்ஸ் ஆரோக்கியம். நல்லா பேசுவீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் நல்லா முன்னுக்கு வரணும்னா, செவ்வாய் நீசமாக உங்கள் ராசியிலேருந்து இருந்துடக்கூடாது. உங்கள் ராசியிலேருந்து செவ்வாய் நீசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது நீங்கள் வாங்கி போடுற சொத்து, லாப நோக்கத்தோடு வாங்கி போட்டு பின்னால் விற்றுக்குறவங்க சொத்து, அதெல்லாம் வில்லங்கமாக இருக்கும்.
அப்படியே வாங்கி போட்டாலும் வில்லங்கமே இல்லைனாலும் அந்த விலை ஏறாமே கிடக்கும். வேறு வழி இல்லாமல் இது பண்ணுங்க. உறவினர்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் உங்களை அவங்க ஏமாற்ற முடியாது. நீங்கள் மோசடி எல்லாம் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும், அழகாக ஏமாற்றிடுவீங்க. இப்போ பழகிறவங்கன்னா அதில் ஒரு காரியம் இல்லாமல் பழக மாட்டீங்க. ஒரு பழக்கத்தை கூட இது காரியமாக்கி காரியமாக பழகி அதுலேயும் காசு பார்க்க போகிறீங்க. சுத்தமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு அரசியல்வாதிக்கு முழுமையாக பொருத்தமானவங்க. அதே மாதிரி வக்கீல் தொழிலுக்கும் பொருத்தமானவங்க. எப்படி பேசுகிற தொழில், பேசி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தொழில். ஆனால் சமூகத்துக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு நல்லா செய்கிற மாதிரி செய்வீங்க. ஆனால் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்வீங்க. உங்கள் அன்பு போலியானதாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், இவங்க எல்லாம் வாங்கிட்டு நன்றிட்டனமாக ஒரு நாளைக்கு ஒதுங்கிடுவாங்க. அதனால் நீங்கள் லாபம் அடைஞ்சிக்கிறதில்ல பார்ப்பீங்க. உங்களை மோசக்காரன் ஏமாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய எண்ணம் பூரா ஒரு பெரிய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும், குறிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கும், உங்கள் பிள்ளை ஊட்டி மனைவி மக்கள் அவங்கள பார்க்குறதுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக இறை வழிபாடு உண்டு. மூட நம்பிக்கைகள், சனாதனம் இதெல்லாம் அதிகமாக நம்ப மாட்டீங்க. சம்பிரதாயங்களை முழுமையாக நம்ப மாட்டீங்க. உங்களையே நீங்கள் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேசும்போது இப்போ உங்களுடைய இதை புகழ்ந்து பேசும்போது நீங்கள் ஒரு பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி மாற்றிக்கிடுவீங்க. பின்ன அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு இது பண்ணுவீங்க. இதில் சில பேர் இந்த இவ்வளவு சொன்னதுலேயும் சில உம்மா மூஞ்சிக்காரங்கள்லாம் இருப்பாங்க, கலரன்னு பேசாமல் இருப்பாங்க. அதுக்கு காரணம் நட்சத்திரம் தான். இப்போ புனர்வசு நட்சத்திரத்தில் ராமன் பிறந்திருக்காரு 4ஆம் பாகத்தில். அவர் பாருங்கள் 14 வருஷம் கல்யாணம் பண்ணோன்னா மனைவியோட 14 வருஷம் காட்டுக்கு போக வேண்டிய போச்சு. தந்தை உங்களுக்கு உதவி பண்ண வாய்ப்பு இல்லைங்க. தந்தை சொத்தை நீங்கள் தொடாமல் கொஞ்சம் தூரத்தில் போய் பொழைத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது யாராக இருந்தாலும் சரி, புனர்வசம் 4ஆம் பாகத்தில் பிறந்திருந்தா ராசிக்காரங்க ஒரு 14 ஆண்டுகள் பெற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நீங்கள் போய் எங்கிட்டாவது வேறு இடத்துல இருக்க தேவணும். அந்த 14 வருஷம் எந்த சூழ்நிலையிலையும் வரும். உங்களுக்கு 12 வயசில் வரலாம், நிச்சயமாக கல்யாணம் ஆனோன்னு வரும். கல்யாணம் ஆனோன்னு குறைஞ்சி 14 வருஷம் நீங்கள் எங்கேயாவது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களே உங்களை பதிச்சு விரட்டுவாங்க. நீங்கள் போனீங்கன்னு சொல்ல முடியாது. அது பாருங்கள், அந்த புனர்வச நட்சத்திரம் 4ஆம் பாகத்துக்கு அந்த ராமன் என்னென்ன பட்டாரோ அது பூரா படைக்க சுயநலக்காரர் தான். நீங்கள் ஈவன் எதையுமே சுயநலமாக தான் செஞ்சுப்பீங்க. ராமன் கடவுள் தான். அவர் மனைவிக்காக பொருள் எடுத்தார், பல வேறு இது பண்ணார், பாவங்களை செஞ்சுட்டு ராமேஸ்வரத்தில் சிவனை பிடிச்சி வச்சு கும்பிட்டார், பாவத்தை கழுவினார். ஆனாலும் பின்னீடு அவர் சிம்மாசனத்துக்கு வந்தார், நாட்டை ஆண்டார். ஆனால் சீதையை தூக்கி குளிக்க சொன்னதில் அவர் கொஞ்சம் கெட்ட பேர். இந்த தந்திரக்காரன்னு சொல்கிறேன்ல இந்த ராசிக்கு, அது ரீசன் பாருங்கள். வாலியை மறைஞ்சிருந்தானே கொண்டார். ஒரு பெரிய கடவுள் ஸ்தானத்தில் உள்ளவர் போய் வாலியை மறைஞ்சிருந்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ எல்லா தந்திர மந்திரங்களையும் இந்த ராசிக்காரர் உங்களுடைய சுயநலத்துக்காகவும், உங்களுடைய புகழுக்காகவும், உங்கள் பேருக்காகவும், உங்கள் வருமானத்துக்காகவும் செய்ய தைரியமாக இருப்பீங்க. அகட வேடமெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதை மறைச்சி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிற முடியாமல் அழகாக நடந்துடுவீங்க. மீன் தண்ணிக்குள்ளே அழுதுச்சுன்னா தெரியுமா? மீன் தண்ணிக்குள்ளே அழுதுச்சுன்னா தெரியுமா? தெரியாது. ஆக இதுக்கு இவ்வளவு கடவுளான்னு இருக்கிறதும் கூட எக்ஸம்ஷன் உண்டு. பூச நட்சத்திரத்துக்காரங்க தெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப காரியமாக அதிகமாக பேச மாட்டாங்க. அப்படி இருக்குது. ஒரே ராசி தான். உங்களை இப்போ பலன்னு சொல்லியும் கூட பொது பலன்னு சொல்கிறோமே ஒழிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான பலன் தான் ஒரு ராசிக்கு வச்சுக்கோம். ஆனால் ரொம்ப பொதுவான பலனாக இருக்குது. அதே மாதிரி கேது ஒரு இடத்துல உட்காந்துட்டாருன்னு வைங்க. உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே போகும்போது இந்த பொது பலன்கள்லாம் வித்தியாசப்படும்.
இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்களே, உங்களுக்கு அறிவுரை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய வீடு சந்திரனுக்குரிய வீடு. உங்கள் மனசும் மாறும். ஒரு நேரம் ஒருத்தர் வரும்போது மிக சிறப்பாக வரவேற்பீங்க, ஒரு நேரம் சரியாக வரவேற்க மாட்டீங்க. அது இதுக்கு ரீசன் சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டே போவார், அப்புறம் வளர்ந்துக்கிட்டே வருவார். வளர்வரை சந்திரன் வேறு, தேய்வரை சந்திரன் வேறு. நீங்கள் அந்த குழப்பங்கள், இந்த ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் மனசில் உங்களை இல்லாமல் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் நல்ல ஒரு விஷயம் மோனத்தையும் பண்ணி ஒரு வழிபடலாம். அது உங்களுக்கு வர்ற வருமானத்தை பொறுத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அம்பாளை கும்பிடலாம். சிவனுக்கு பக்கத்தில் இருக்க அம்பாளை கும்பிடலாம். வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க வராது. ஏற்றத்தாழ்வு வரும் போகும். 2 நாளைக்கு மேலே நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க. யாரோ என்னத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. 2.5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் மனச்சஞ்சலம் இல்லாமல் இருக்க முடியாது. சந்திரனுடைய ஆதிக்கம்தான். அதனால் அம்பாளை கும்பிடுங்க. பெண் தெய்வங்களை கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்கும். பெண் தெய்வம்னா யாராவது கல்யாணம் ஆகாமல் இறந்து போயிருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. தந்தை வழியிலே இருக்கும். அதை வணங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இறைவனை ப்ரே பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்து நான் சொல்கிறது வரும். 2026 பலன்களை முழுசாக போட இருக்கிறேன் டிசம்பர் 2. அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு கேட்டுக்கிறேன்.